நம்ம எல்லாருக்கும் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக மார்னிங் எழும்புனதும் ப்ரஷ் கூட பண்ணாமல் பெட் காஃபின்னு ஒன்று குடிப்போம். அந்த காஃபியில் மணத்திற்காகவும் சுவைக்காகவும் கலக்கப்படுகிற ஒரு பொருள் தான் சிக்கரி. நம்ம அதை காஃபி பவுடர் வாங்கும்போது அந்த பேக்கெட்டில் பார்த்துருப்போம், சிக்கரின்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்திருக்கும். எல்லாரும் தெரியும் காஃபி பீன்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க, அதை வறுத்து பொடியாக்கி என்ன பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் சிக்கரி எப்படி தயாரிக்கிறாங்க, ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது, ரெண்டு மிக்ஸ் பண்ண கூட நமக்கு தெரியாது. ஸோ அது எப்படி தயாரிக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கரி ஒரு வகை செடியில் இருக்கக்கூடிய பொருளாகும். இதோட பயாலஜிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகோரியம் இன்டிபஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செடி நம்ம நினைக்கிற மாதிரி விதையிலேருந்தோ இலையிலேருந்து எடுக்கிறது கிடையாது. நம்ம டீ தூள் இலையிலேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி காஃபி தூள் காஃபி பீன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, அதை வறுத்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதை விதையிலேருந்து வரதில்லை, அந்த செடியோட வேர்லேருந்து வருது. அந்த வேர் பார்க்க முள்ளங்கி ஷேப்பில் இருக்கும். அதை வேற என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய வச்சு வறுத்து பொடியாக்குவாங்க. அப்படி பொடியாக்கும் போது கிடைக்கிறது தான் நம்ம சிக்கரி தூள்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். காஃபி தூளும் சிக்கரி தூளும் ஒரே கலரில் இருக்கும். அதனால தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதை 80க்கு 20ங்கிற விதத்தில் என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ரேஷியோ தான். ஸோ அதிகமாக மிக்ஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் சிக்கரி அதிகமாக இருக்குது அப்படின்னு. கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில காஃபி பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிக்கரியை 70க்கு 30ங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. சிலவங்க 80க்கு 20 இதுதான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது மிக்ஸ் பண்ணுறதுல. இந்த சிக்கரி இந்தியாவில் எங்கெல்லாம் வளருதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், பீகார், இமாச்சல், அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, ஒடிசா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இடத்துல அதிகமாக வளருது. கொஞ்சம் வரலாறுக்கு பின்னாடி போய் இந்த இடத்துல அதிகமாக சிக்கரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கிற லூசியானா ஸ்டேட்டில் உள்ள நியூ ஓர்லண்ட்ஸ் பகுதியில் உள்ள மக்கள் தான் அதிகமாக சிக்கரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்குள்ள 1840 உள்ள உள்நாட்டு போர் காரணமாக அங்குள்ள மக்களுக்கு காஃபி கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லாத மக்கள் இந்த சிக்கரியை என்ன பண்ணாங்க கலந்து குடித்தாங்க. அதனால் அவங்க நியூ ஓர்லண்ட்ஸ் காஃபின்னு இதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. சிக்கரியை நம்ம காஃபியில் சேர்க்கக்கூடிய ஒரு கலப்பட பொருள் சொல்லலாம். எப்படின்னா இப்போ நம்ம சினிமாவில் ஹீரோக்கு பல டூப் போடுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த காஃபியில் சிக்கரி சேர்க்குறாங்க. இங்கிலாந்தில் 1832 வருஷம் இந்த காஃபி கூட நீங்கள் சிக்கரி சேர்க்குற தப்புன்னு சொல்லி ஒரு தடை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் 1840 வருஷம் நீங்கள் சிக்கரி சேர்த்துக்கலாம், அது எவ்வளோ ரேஷியோவில் சேர்க்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்திடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு காஃபி பாக்கெட் வாங்கினா கூட அதில் பின் பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் காஃபி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் சிக்கரி இருக்குன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கடையில் போய் ஃபில்டர் காஃபி பவுடர் வாங்கினீங்கன்னா அவங்க சிக்கரி தனியாக, ஃபில்டர் காஃபி பவுடர் தனியாக தருவாங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தரவே மாட்டாங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்க போனீங்கன்னா அந்த காஃபியில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் சிக்கரி சேர்க்காத காஃபி பவுடரே கிடையாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய மோஸ்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான். ஏன்னா பியூர் காஃபி பவுடர் விலை கூடுதல். அதில் என்ன பண்ண மாட்டாங்க, சிக்கரி சேர்க்கவே மாட்டாங்க. விலை கம்மியாக இருக்கக்கூடியதில் என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி பவுடர் கூட சிக்கரி ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அது தெரியாமல் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். சிக்கரி சேர்க்காத ஏதாவது காஃபி பவுடர் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா காஃபி பவுடர்லையும் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் காஃபி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 100% காஃபின்னு போட்டிருந்தாங்கன்னா அதான் பியூர் காஃபி. அப்படி என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. ப்ரூ கோல்டு, இது தென்னிந்தியாவில் வளர்ந்த அரபிக்கா மற்றும் ரொபஸ்டா காஃபி கொட்டையிலேருந்து செஞ்ச காஃபி பவுடர் தான் இந்த ப்ரூ கோல்டு. அடுத்து நெஸ்கஃபே கிளாசிக், இதுவும் தென்னிந்தியாவில் வளர்ந்த ஒரு காஃபி கொட்டை தான். இது ரொபஸ்டா பீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க, அரபிக்கா பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நெஸ்கஃபே கோல்டு, இது எங்கே வளர்ந்தது பார்த்தீங்கன்னா வியட்நாம், பிரேசில், மத்திய அமெரிக்க நாடுகளில் வளர்ந்தது தான் இது. ஆனால் அது கொஞ்சம் விலை அதிகம். அடுத்து டேவிட் ஆஃப் எஸ்பிரஸோ 57, இது 100% அரபிக்கா காஃபி பீன்ஸ் மட்டும்தான். இது மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாட்டில் வளர்ந்த காஃபி பீன்ஸ்லேருந்து எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு டேவிட் ஆஃப் ரிச் அரோமா, இது 100% அரபிக்கா காஃபி தான். இது எங்கே இருந்துன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டில் வளர்ந்த அதிகமான காஃபி பீன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த டேவிட் ஆஃப் காஃபி பிராண்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் காஃபி பவுடர் இருக்குது. அது எல்லாமே காஸ்ட்லியானது தான், நெட்டில் வேணால் தேடி பார்த்துக்கோங்க. நான் ப்ரூ கோல்டு காஃபி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டீ மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னா கீழே என்ன டீ இல்லைனா என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். சிக்கரி பற்றி என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏதாவது உங்களுக்கு கண்ணில் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ அது கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.